Hi friends, good morning. Nursing and paramedical preparationல நான் டெக்னிக்கல் சைடுல இம்பார்ட்டன்ட் டாபிக்கா கவர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்க போறோம்னா blood relationship. இதுல இருந்து நிறைய டைம் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோல இன்னும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு போட போறேன். சோ யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்கன்னு மறக்காம நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. சோ நிறைய பேர் பார்த்தா தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய பேர் பார்ப்பாங்க. அதனால நீங்க பாக்குறத தவிர மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ கொஞ்சம் கூட ரீச் ஆகும். சோ அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கும். சோ பார்த்த உடனே நம்ம வீடியோ வந்த உடனே அதுக்கு ஒரு லைக்கை போட்டு அதுக்கப்புறம் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் நான் டெக்னிக்கல்ல இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் பிளட் ரிலேஷன்ஷிப். சோ இந்த பிளட் ரிலேஷன்ஷிப்ல மிக்ஸ் பண்ணி கேட்பாங்க. சோ நம்ம அதை தமிழ்ல கனெக்ட் பண்ணி நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம். சோ இப்போ எப்படி கேட்பாங்க, என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்றேன். அதுக்கு தகுந்தாப்புல நீங்க அதை கனெக்ட் பண்ணி நீங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், கிராண்ட் ஃபாதர் சன். அவங்கள என்ன சொல்றோம்? கிராண்ட் ஃபாதர்னா நம்ம யார சொல்றோம்னா அம்மாவோட அப்பா, அப்பாவோட அப்பாவை சொல்றோம். சோ அவங்கள என்ன சொல்றோம்? கிராண்ட் ஃபாதர் சன். ஒன்னு கிராண்ட் ஃபாதரோட, அதாவது அப்பாவோட அப்பா. சோ அவங்கள கிராண்ட் ஃபாதர்ஸோட சன். சோ நம்மளோட தாத்தாவோட பையன் என்ன இருப்பாங்கன்னா நமக்கு ஒண்ணு அப்பாவா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா மாமாவா இருப்பாங்க, இல்லைன்னா சித்தப்பாவா இருப்பாங்க. சோ சித்தப்பாவுக்கும் நம்ம அங்கிள்னு சொல்லுவோம், மாமாவுக்கும் நம்ம அங்கிள்னு சொல்லுவோம். அடுத்தது கிராண்ட் மதர்ஸோட சன். சோ கிராண்ட் மதர்னா அதே மாதிரிதான் அம்மாவோட அப்பா, அப்பாவோட அப்பா. அவங்களோட சன் என்ன வேணும்? ஒன்னு ஃபாதரா இருக்கும், இல்லைன்னா அங்கிளா இருக்கும். சோ இதுதான் மீனிங். அடுத்தது கிராண்ட் ஃபாதர்ஸோட ஒன்லி சன். அவங்க ஃபாதர் அப்படின்னு சொல்றோம். சோ கிராண்ட் ஃபாதரோட ஒன்லி சன் ஃபாதர். கிராண்ட் ஃபாதரோட ஒன்லி சன் ஃபாதர். கிராண்ட் ஃபாதரோட கிராண்ட் மதரோட ஒன்லி சன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாதர் தான். சோ இங்க கிராண்ட் ஃபாதர்னு எழுதிட்டோம். கிராண்ட் மதர்ஸோட ஒன்லி சன் உங்களுக்கு ஃபாதர் தான். அடுத்தது மதர்ஸ் அப்படி இல்லைன்னா ஃபாதர்ஸோட ஃபாதர். சோ நம்மளோட அம்மா அப்படி இல்லைன்னா அப்பா, அவங்களோட அப்பா நமக்கு என்ன சொல்றோம்னா கிராண்ட் ஃபாதர். சோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது. மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸ் அவங்களோட மதர். சோ கிராண்ட் மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸோட மதர்ஸ் கிராண்ட் மதர்னு சொல்றோம். ஒன்னு தமிழ்ல பாட்டின்னு சொல்லுவோம், இல்ல அப்படின்னா அவங்கவுங்க ரீஜனலுக்கு தகுந்தாப்புல அவங்கவுங்க சொல்லுவாங்க. சோ இங்கிலீஷ்ல கிராண்ட் மதர் அப்படின்னு சொல்றோம். கிராண்ட் ஃபாதர்ஸோட ஒன்லி டாட்டர் இன்லா. சோ ஒன்லி டாட்டர் இன்லா உங்களுக்கு என்ன வேணும்? கிராண்ட் ஃபாதரோட தாத்தாவோட டாட்டர் இல்ல, அவங்களோட மருமக உங்களுக்கு என்ன வேணும்னா மதர். சோ உங்களோட அம்மா தான் அவங்களுக்கு டாட்டர் இல்ல. ஒன்லி டாட்டர் இல்லனா உங்களோட அம்மா. கிராண்ட் மதர்ஸோட ஒன்லி டாட்டர் இல்ல, அதுவும் உங்களுக்கு அம்மா தான். சோ கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர் ரெண்டு பேத்துக்கும் ஒன்லி டாட்டர் இல்ல பாத்தீங்கன்னா மதர் தான் வரும். தென் மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸோட சன். மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸோட சன் உங்களுக்கு பிரதர் வேணும். மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸோட சன் உங்களுக்கு பிரதர் வேணும். மதர்ஸ் ஆர் ஃபாதர்ஸோட டாட்டர் உங்களுக்கு சிஸ்டர் வேணும். இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு மூணு இதுதான் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு. தென் அடுத்தது மதர்ஸ் ஆஃப் ஃபாதர் சிஸ்டர். அதாவது உங்களோட அம்மாவுக்கு அப்பாவோட சிஸ்டர் என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் இல்ல. சோ நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னு மறக்காம நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. தென் சன்னோட வைஃப். உங்களோட சன்னோட வைஃப் உங்களுக்கு டாட்டர் இல்ல. உங்களோட டாக்டர்ஸோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு சன் இல்ல. சோ இதெல்லாம் உங்களுக்கு தமிழ்ல தெரிஞ்சிருக்கணும். டாக்டர் இல்லனா மருமகள், மருமகன். அடுத்தது பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸோட சன். சோ உங்களோட பிரதர் அப்படி இல்லனா சிஸ்டரோட சன் உங்களுக்கு நெஃப்யூ அப்படின்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதர்ஸ் ஆர் சிஸ்டரோட சன் நெஃப்யூன்னு சொல்றோம். பிரதர்ஸ் ஆர் சிஸ்டரோட டாட்டர் நீஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் தான் கொஞ்சம் தெரியாம இருக்கிற மாதிரி இருக்கும். பிரதர்ஸ் ஆர் சிஸ்டரோட டாட்டர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீஸ் வேணும். தென் அங்கிள் ஆர் ஆன்ட்ஸோட சன் ஆர் டாட்டர். சோ உங்களோட அங்கிள் அவங்களோட சன் ஆர் டாட்டர் கசின்னு சொல்றோம். சோ அது லேடியா இருந்தா கசின் சிஸ்டர்னு சொல்லுவோம். ஜென்னா இருந்தா கசின் பிரதர்னு சொல்லுவோம். சோ அங்கிள் அப்படி இல்லைன்னா ஆன்டி அவங்களோட சன் ஆர் டாட்டர் கசின் சிஸ்டர், கசின் பிரதர் அப்படின்னு சொல்றோம். சிஸ்டர்ஸோட ஹஸ்பண்ட் அவங்கள என்ன சொல்றோம்? பிரதர் இன்லா அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் உங்களுக்கு பிரதர் இன்லா வேணும். பிரதர்ஸோட வைஃப். சோ உங்களோட பிரதர்ஸோட வைஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஸ்டர் இன்லா வேணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் கிராண்ட் ஃபாதர்ஸோட டாட்டர். சோ கிராண்ட் ஃபாதரோட உங்களோட அப்பா
கிராண்ட் ஃபாதரோட டாட்டர் வந்து உங்களுக்கு மதர் அப்படி இல்லைன்னா ஆண்ட். சோ அது வந்து எந்த பக்கத்துல, சோ உங்களோட அம்மாவோட அப்பா இருக்கிறார் இல்லையா, அவங்களோட பொண்ணு வந்து உங்களுக்கு அம்மாவா இருக்கும், அப்படி இல்லைன்னா சித்தியா இருக்கும், அப்படி இல்லைன்னா அத்தையா இருக்கும். சோ இதுதான் இருக்கும். சோ ஆண்ட்னா சித்தியும் வரும், உங்களுக்கு அத்தையும் வரும். இங்க பாருங்க, கிராண்ட் மதர்ஸோட டாட்டர். சோ கிராண்ட் மதரோட டாட்டர் அதேதான், மதர் ஆர் ஆண்ட். சோ அதுதான் அவங்களுக்கு அப்பா சைடுலன்னா உங்களுக்கு வந்து அத்தை வரும், அம்மா சைடுலன்னா உங்களுக்கு சித்தி வரும். சோ அதேதான், கிராண்ட் மதருக்கும் அதேதான். சோ இந்த ரிலேஷன்ஷிப்லாம் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்த வீடியோல இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கோட உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கணும் மறக்காம சொல்லிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.